ஹாய் கைஸ், ஐ எம் வீரா ஃப்ரம் போரெக்ஸ் ரோபோட்டிக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்னா என்ன, ராஸ்டூவில் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் ஆக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம் இன்னைக்கு. அண்ட் அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறோம், அதை எப்படி ராஸ்குள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணி ராஸுக்கு அதோட பர்பஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் என்ன அதோட ஆக்சுவலான ஒர்க்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அதுக்கு ஆக்ஷனா என்னங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்விக்கி சொமேட்டோ ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அந்த வந்து அதில் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம். பிளேஸ் பண்ணக்கப்புறம் அங்கே வந்து டேட் அவங்க ஓகே ஆயிடுச்சுன்னா பிளேஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீட்பேக் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டேட்டாஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத ஃபீட்பேக்ஸை வந்து நமக்கு வந்து அந்த ஆப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது அவுட் ஆஃப் டெலிவரி ஆகுதுன்னா நமக்கு வந்து ஃபைனலாக இன்னொரு ரெக்வஸ்ட், நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும் தனியாக. இது இது ஒரு செப்பரேட் ப்ராசஸ். அதுக்கு ஒரு டேட்டா நம்மளுக்கு வரும், லைக் உங்களுக்கு வந்து ஃபுட் அவுட் ஆஃப் டெலிவரி ஆகிட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்கும், லைக் நம்ம வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணும்போது நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஓடிபியோ சம்திங் கேட்டு தான் நம்மக்கிட்ட டெலிவரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. இதை வந்து எப்படி இந்த இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ நான் ஆக்ஷன்ஸ் ராஸ் டூவில் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, இதுதான் அதோட டயக்ராம், செக்ஷுவல் டயக்ராம் ஆக்ஷன்ஸோட. ஸோ லைக் எப்படின்னா இந்த சர்வருங்கிற இருக்குல்ல, இது வந்து ஸ்விக்கி சொமேட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக நமக்கு ஒரு ஃபுட்டு வேணும்னால நம்ம என்ன அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஃபுட்டு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணோடனே ஸ்விக்கி சர்வரில் சொமேட்டோ சர்வரில் அங்கே உள்ளே போயிட்டு என்ன ஆகும், ஃபுட்டு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கா, அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட இது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போய் நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனே நமக்கு ஸ்டார்டட்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து நமக்கு வந்துடும், நம்ம ஆப்பில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஸ்விக்கி ஆப் மூலியமாவோ சொமேட்டோ ஆப் மூலியமா நம்மளுக்கு வந்து லைவாக வந்துக்கிட்டே இருக்கும். லைக் டிலே ஆகுதா, இல்லை வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்களா, இல்லை சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கா, இல்லை இன்னும் எதாவது டிலே இருக்கா அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக்ஸை வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இதுலேருந்து. நமக்கு அந்த இதை நம்ம ஆப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும், ஃபுட் இஸ் ஆன் ரெடி ஆகிட்டே இருக்கு, ஸோ இத்தனை மினிட்ஸில் ரெடி ஆயிரும், இல்லாட்டி டிலே இருக்குன்னா சம் டிலே காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக? அண்ட் இது வந்து செப்பரேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும். கரெக்டாக? சேம் வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஆயிருக்கா இல்லையான்னு அவுட் ஆஃப் டெலிவரி வந்துருச்சு, அவுட் ஆஃப் டெலிவரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா ஃபுட்டு, அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம போய் ஃபுட் அதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் போயிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு ஓடிபி கொடுத்துட்டு அதுக்காக ஃபுட் டெலிவரி பண்ணிடுவோம். அதே தான் இங்கே என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் டெலிவரி இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டேட்டாவை ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி, இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி டேட்டா இப்படி ஃபுட்டு வந்துருச்சு இல்லைன்னு பார்க்குறோம். அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எஸ், அந்த ஃபுட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயராக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறோம், லைக் ஒரு ஒரு நமக்கு தேவையான விஷயத்த வந்து கேட்குறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அது அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பார்த்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கேட்ட விஷயம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லையா, இப்போ ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. அது கண்டினியூஸாக வரும். அதுக்கு அதுக்கு ஃபைனலாக நமக்கு வேண்டிய ரிசல்ட், நம்ம ஃபுட்டு தான் நம்மளுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வேணும். ஸோ அந்த ஃபுட் ரெடி ஆகிட்டாங்கிறது நம்ம செக் பண்ணும்போது ரெடி ஆகிட்டு நம்ம வந்திருக்கு அப்படிங்கிற போது அதோட ரெஸ்பான்ஸ் அவுட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ரெஸ்பான்ஸை ஃபைனலாக வருது. ஸோ இதுதான் வந்து லைக் இதுதான் ஐடியா ஆஃப் இப்படி தான் வந்து ஆக்ஷன் ஒர்க் ஆகும். லைக் நம்ம வந்து ஒரு கோல் கொடுக்குறோம், லைக் இட் மேபி சம்திங், நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சர்வர்கிட்ட கேட்கும், எனக்கு இந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அந்த சைடு வந்து பண்ண முடியும்னா ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பண்ண முடியுங்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் வந்தோடனே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபீட்பேக் மூலியமா இந்த சர்வரில் இருக்க ஃபீட்பேக் மூலியமா நம்ம அந்த ப்ராசஸ் என்ன நம்ம கொடுக்கோமோ அந்த ப்ராசஸ்க்குள்ள விஷயங்களோட அப்டேட்ஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து ரெகுலராக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டாபிக் மூலியமா. ஓகேவா? ஆஃப்டர் தட்
நமக்கு வந்து நம்ம செக் ஃபைன்ல வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒர்க் முடிஞ்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு இங்கே ரெகுலர்ஸாக நம்ம வந்து அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் வந்துட்டா, ரெடி ஆயிட்டா, இல்லை சரி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம ரிசல்ட்டை வந்து செக் பண்ணுவோம். அதில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷனுங்கிறது. ஸோ இது எதுக்குன்னா லைக் இது வந்து எப்படின்னா இப்போ வந்து ரோபோட்டிக்ஸில் நீங்கள் வந்து ரோபோட்டோ ஹியூமனாய்ட் சம்திங் இப்போ வந்து அதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்துக்கு போங்கிறது வந்து ஹையர் லெவல் கமெண்ட். இந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து போக முடியுமான்னு நம்ம கோல் கொடுப்போம். அந்த கோல் வந்து அக்செப்ட் ஆச்சு, அது வந்து போக முடியும், அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த ரோபோட்டோ கண்டிஷன் அண்ட் அந்த என்வரான்மெண்டல் கண்டிஷனில் போக முடிய சுச்சுவேஷன் இருக்குன்னா அக்செப்ட் ஆகும். அக்செப்ட் ஆகி ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே அக்செப்டட்னு வரும். அதுக்கப்புறம் அது நடக்க இல்லாட்டி மூவ் ஆக ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. 10 மீட்டர்னா அதில் 3 மீட்டர் மூவ் ஆயிருக்கு, 2 மீட்டர் மூவ் ஆயிருக்கு, இன்னும் 5 மீட்டர் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து ரிசல்ட் வந்து போய் ரீச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி செக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சா நமக்கு ரிசல்ட் வந்து சக்ஸஸ் வந்துடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுல் கோல் ரெக்வஸ்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இந்த எப்படி நடக்கும்னா நான் ஃபர்ஸ்ட் கோல்ல ஒரு கோல் கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணினேன் அப்படி கொடுக்குற டைம்லயே நமக்கு வந்து ரிசல்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒன்ஸ் வந்து அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த ஃபுல் இதுவும் முடிஞ்சிடும் நமக்கு. அந்த ஃபுல் கோல் ரெக்வஸ்ட்டும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்ஷனோட ஆக்சுவல் ஒர்க்கிங். நான் வந்து அதை வந்து இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறதுக்கு ஒரு சிமுலேஷனில் காட்டுறேன். லைக் இதை வச்சு டெட்டோ சிம் வச்சு நான் சிமுலேஷனில் காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரன் பண்ணுறோன்னா டெட்டோ சிம் டெட்டோ சிம் விண்டோ ரன் பண்ணுறோம். தென் வந்து அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலர் கோடு போட்டாச்சு. ஓகே, இந்த இதுலேயே இந்த கோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அப் ஏரோ, சைடு ஏரோ, பிலோ ஏரோ, ஒவ்வொரு ஆங்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா ஏரோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே இதுலேயே கொடுத்துருக்கோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரோஸை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் ஏரோஸ் டு கண்ட்ரோல், யூஸ் ஏரோஸ் டு மூவ் த டர்ட்டில். அது எதுக்குன்னா எந்த டைரக்ஷனில் சும்மா திருப்பி ரன் ஆகணும்னு சொல்லி. இது ஜஸ்ட் இது வந்து டேட்டா ஒரு டாபிக்ல போகும் இந்த டேட்டா. ஓகேவா? இது ஒரு செப்பரேட் லைன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிபிவி சிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணி ரொட்டேட் டு அப்சல்யூட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஓரியன்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே தான் இந்த இதில் ஆக்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, அது எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நல்லா பாருங்க. நான் வந்து தனியாக கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த கமெண்ட்ஸ் வேர்டிங்குள்ள கீஸ்க்குள்ளே நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஜி மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ரெக்வஸ்ட் போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்க. அதே இது இங்கே அந்த ரொட்டேஷன் கோல் கம்ப்ளீட்டட். இங்கே பார்த்தீங்களா, ஒன்ஸ் இங்கே ரொட்டேட் ஆச்சு, இங்கே வந்து அதோட ரெஸ்பான்ஸாக இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கு இன்டர்மீடியட்டாக பேக் எண்டில் நடக்கிற அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோல்ங்கிறது லைக் இது ஒரு ஆக்ஷன். இதில் வந்து இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் இப்போ நான் வந்து பி கிளிக் பண்ணுறேன். பி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். வி கிளிக் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தான் நான் கீ கிளிக் பண்ணுறேன், அப்போ வந்து ஒவ்வொரு கோல் போகுது. அங்கே ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வருது. இது எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ். லைக் இது லாங் டேர்ம். ஒரு ப்ராசஸ் லாங் டேர்மாக நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோல் கொடுத்துருவோம். அந்த கோல் வந்து கண்டினியூஸாக அது கோலுக்குள்ள ப்ராசஸ் நடக்கும். அந்த லாங் டேர்ம் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதோட ப்ராசஸோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராசஸோட ரிசல்ட்டை நமக்கு தனியாக கொடுத்துரும். இதுதான் ஆக்ஷன்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஒர்க்கிங். ஓகேவா? இதுவரை பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டட் இருக்கு. இப்போ வந்து இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் எஃப் டு கேன்சல் த ரொட்டேஷன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ராசஸை ஸ்டாப்பும் பண்ண முடியும் நம்மளால. அதுக்கு நான் ஆக்ஷன்ஸில் அதுவும் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் நம்ம ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் பண்ணுறோம், அது இன்டர்மீடியட் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா அதுவும் பண்ணலாம் நம்மளால. இப்போ நான் வந்து ஜி கொடுக்குறேன். ஸோ தட் ரொட்டேட் ஆகுது. இப்போ திரும்ப நான் ஜி கொடுக்குறேன். ஜி கொடுத்துட்டு எஃப் கொடுக்குறேன். ஓகே, ஜி கொடுத்தனா ஆல்ரெடி ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் பி கொடுக்குறேன். பி கொடுத்துட்டு எஃப் கொடுக்குறேன். பி
ஓகே ஓகே சாரி, ஒரு நிமிஷம். வி, இப்போ வி கொடுத்துட்டு எஃப் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஃப் கொடுத்தேன். கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோல் இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஆன் தி வே மூவ் ஆகும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளால ஒரு கோல் கொடுத்துட்டோம், இன்னொரு புது கோல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கோல் மேலே இன்னொரு கோலும் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ரொட்டேட்டிங் கோல் ரிசீவ் பிஃபோர் த ப்ரீவியஸ் கோல் ஃபினிஷ்ட். என்னன்னா, ஒரு கோல் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு கோல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். லைக் ஒரு ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம ரோபோட்டுக்கோ இல்லை சம் விஷயம், ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம், கோல் கொடுத்துட்டோம். அந்த கோலோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் அதே இடத்துக்கு இல்லை வேற இடத்துக்கு மூவ் பண்ணுங்கிற மாதிரி கொடுக்கும்போது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க விஷயம் வந்து இது அபார்ட் ஆயிடுச்சுட்டு அடுத்த கோல் வந்து நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சோம். இது 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 வந்து ஆக்ஷன்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர். ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆக்ஷன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஆக்ஷன் லைக் இந்த நோட்ல எப்படி இருக்கு, அதை எப்படி செக் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நோட் இன்ஃபோ போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சர்வர் பார்த்தீங்களா, இங்கே ஆக்ஷன் சர்வர் இதுலேயே அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷன் சர்வருங்கிறது இந்த டெட்டிலுங்கிறது தான் இதில் உள்ள ஆக்ஷன் சர்வர். புரியுதா? இந்த ஆக்ஷன் சர்வர் வந்து என்னன்னா, இது வந்து ரெடியா இருக்குது. இந்த டெர்ட்டில் சிம் விண்டோங்கிறது ரெடியா இருக்கு. நம்ம இன்புட் கொடுக்க 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 அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். லைக் ஒரு ஒரு கோல் கொடுக்க ரெக்வஸ்ட் கொடுக்க 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 ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இதே இது என்னன்னா, இந்த இப்போ வந்து இதுவரை என்ன பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த டர்ட்டில் சிம்ங்கிற கோடுக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் என்ன ஆக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். இதே இது இப்போ இந்த டெலியாப்புங்கிற இருக்கிற கண்ட்ரோலர் கோடுக்குள்ள என்ன டேட்டா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இருக்கு. ஸோ இது சர்வர், இது கிளைண்ட். ஸோ இது என்ன பண்றோம், நம்ம இதுல இருந்து கோல் கொடுக்குறோம், இதுல இந்த சர்வர்ல ரியாக்ட் பண்ணுது அந்த கோலை எடுத்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க கிளைண்ட் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க சர்வர் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சர்வீஸ் அண்ட் டாபிக் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்தோம். டாபிக் சர்வீசஸ் அதே மாதிரி நம்மளால ஆக்ஷனையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ராஸ் டு ஆக்ஷன் லிஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் அதே சேம் லைக் தான் அந்த இதில் யூஸ் பண்ணி எப்படின்னா, நம்ம சர்வீஸில் வந்து ராஸ் டு சர்வீஸ் லிஸ்ட் -t போட்டோம்னா நம்ம அதை டைப்போட சேர்ந்து வரும். சேம் வே ஆக்ஷன்லேயே என்ன டைப்பு அப்படிங்கிறதும் நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் நம்ம வந்து லைக் என்னன்னா, நம்ம அந்த ஆக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும். அதுக்காக இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கு ராஸ் டு ஆக்ஷன் இன்ஃபோ கொடுத்து அந்த ஆக்ஷனோட நேமை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணுற கிளைண்ட்டும் சரி எத்தனை சர்வர் இருக்குங்கிறத நமக்கு டீட்டெயில்டாக லிஸ்ட் பண்ணி காட்டிடும். ஓகே, நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எத்தனை இருக்குன்னு. ஓகே. ஆஃப்டர் தட் இன்னொன்று என்னன்னா, இந்த ஆக்ஷன் டைப் இருக்குல்ல, அந்த டைப்புக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, என்ன டேட்டா இருக்குங்கிறத நம்ம ராஸ் டு இன்டர்ஃபேஸ் ஷோ கொடுத்து அந்த ஆக்ஷன் டைப் நேமை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள என்ன டேட்டா இருக்கு, இந்த ஃபார்மெட்ல தான் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுறதோ நமக்கு ரிசல்ட் வரதோ ஃபீட்பேக் வரதோ வரும். இதில் என்னன்னா, ஆக்சுவலாக தீட்டாங்கிறது நம்ம என்ன ஆங்கிள் நம்ம வந்து கொடுக்குறோம், ரேடியன் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம், எவ்வளோ திரும்பணுங்கிறத தீட்டா வேல்யூங்கிறது அது நம்ம கொடுக்குற இன்புட். நம்ம கோல் கொடுக்கறது இந்த டைரக்ஷன்ல இவ்வளோ தூரம், இந்த டைரக்ஷன்ல இவ்வளோ தூரம் திரும்பணுங்கிறது தான் இது. ஓகேவா? இது வந்து ரிசல்ட், எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குங்கிறத இது வந்து ரிசல்ட். இந்த ரிமைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோர் 32 ரிமைனிங், இந்த ரிமைனிங்கிறது நமக்கு ஃபீட்பேக்காக வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் இன்னும் போகணும், ரிமைனிங் இன்னும் எத்தனை டிகிரி இருக்குது, எவ்வளோ தூரம் போகணுங்கிறது. ஃப்ளோர் 32ங்கிறது அது ஒரு டேட்டா டைப், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, இது ஒரு சர்வர், மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கலாம், மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்வீஸில் நம்ம பார்த்தோம்
சர்வீஸ் கால் பண்ணி நம்மளால ஒரு கிளைண்ட்டா ஒரு கமெண்ட் லைன் மூலியமா அதை கிளைண்ட்டை யூஸ் பண்ண முடியும். கமெண்ட் லைன் வச்சு ஒரு கிளைண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இங்கே சென்ட் கோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நம்மளால ஆக்ஷன் கிளைண்ட்டை நம்மளால கமெண்ட் லைன் மூலியமா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ் டு ஆக்ஷன் சென்ட் கோல் டெட்டில் ஒன் ரொட்டேட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னன்னா அந்த என்ன ஆக்ஷனோட நேம் அது கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் டைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன இன்புட் வேல்யூ கொடுக்கமோ அந்த டைப்புக்குள்ள இருக்க இன்புட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோல் சென்ட் எவ்வளோ டீட்டா வேல்யூ வந்து 1.5 இது கொடுத்துட்றோம். இங்கே வந்து கோல் அக்செப்ட் ஆயிருக்குங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் சொல்லியிருந்தா உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து என்னன்னா இவ்வளோ தூரம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டெல்டா வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு தனியாக. நம்ம சக்சீட் ஆயிருக்குன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வித் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃபீட்பேக் வந்து ஒரு விஷயம் வரும், இவ்வளோ தூரம் திரும்பிட்டு இருக்குன்னு சொல்லி வரும்னு சொல்லி பார்த்தோம். பட் அது இங்கே வரல. அது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா நம்ம கமெண்ட் லைனில் செக் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக்குங்கிறத ஐஃபன் ஃபீட்பேக்னு சொல்லி ஃபைனலாக ஆட் பண்ணி நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்த கோலில் நமக்கு விஷுவலைஸ் ஆகி ஃபீட்பேக்கோட வரும். இங்கே பார்த்தீங்களா ரிமைனிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஆல்ரெடி பண்ண கோடு தான், ஆல்ரெடி ரன் ஆன கமெண்ட் லைன் தான். வித் என்னன்னா அதோட கண்டினியூஸ் லைவ் ஃபீட்பேக் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே வருது. அந்த ஃபீட்பேக்கு ஐஃபன் ஃபீட்பேக் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக எவ்வளவு திரும்பிட்டே வருதுங்கிறத இன்புட்டாக அந்த டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு உள்ள எக்ஸாம்பிளில் ஆக்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு கிளாரிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கம்மிங் அப் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ.